ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து நாகல் சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறமா பாம்பு புத்துக்கு பால் ஊற்றி முட்டைலாம் வைப்பாங்கள்ல அதுதான். அதான் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமா 5வது நாள் வரும். அதுக்காக தான் இது வந்து நான் நார்மலாக வருஷம் வருஷம் வேண்டிக்கிறது தான். கொஞ்ச நாள் வந்து தம்பிக்கு பிறந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழித்து காதில் சீழ் வந்துட்டு இருந்தது. அப்போ வந்து சாரி வச்சு கும்பிட்டுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் புது சாரி வாங்கி ஒரு வருஷம் அப்படியே விட்டுட்டேன். அதோட மறு வருஷத்துலேருந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். புது சாரி வாங்கி அங்கே வச்சு கற்பூரம் எல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து நானே கட்டிப்பேன். இந்த சாரி தான் அங்கே வச்சதுக்காக எடுத்துகிட்டு போனோம். கோயிலில் சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதெல்லாம் எடுக்கலை. அதோடு முடிச்சுட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு வந்து ஒருப்படுது இருப்பேன் அன்றைக்கி. கோயிலுக்கு போயிட்டு வர வரையும் ஒருப்படுத்து இருந்தது. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து பூஜை எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் சாப்பிடுவேனே. அப்படி தான் ஒரு வழியாக முடிஞ்சுது. நீங்கள் இதை சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது வருஷம் வருஷம் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அம்மா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் ஈவினிங் டைமில் வந்து நான் மேலே வாக்கிங் பண்ணுவேன். அப்போ எங்கள் வீட்டு வாண்டு பையன் என்ன பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த விதை இருக்கும்ல சங்குப்பூவோட விதை, அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறான், அங்கங்கே போடுறான்னா மொத்தத்தையும் ஒரே இடத்துல கொட்டி வச்சிட்டான். அவன் சைலண்ட்டாகவே இருக்க மாட்டான். நான் வாக்கிங் பண்ணும்போது வெளியிலலாம் போக முடியாது அப்படின்றதால வீட்டுக்குள்ளேயே பண்ணுறேன். அவன் ஏதாச்சும் ஒரு சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். வேறு வழி இல்லை, சைலண்ட்டாக தான் பார்த்து ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இது வந்து பால் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மஞ்சள் கிழங்கு வந்து பச்சையாக வித்துட்டு இருந்தாங்க கடையில், காய்கறி கடையில் இருந்தது. அதை வாங்கிட்டு வந்து போட்டேன். அதனால தான் பால் இந்த கலரில் இருக்குது. ஒரு மாதிரி ஃப்ளேவர் நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ட்ரை பண்ணி தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இன்றைக்கி வந்து சாதம் வந்து ஒயிட் ரைஸும் இந்த பாவக்காய் குழம்பும் செஞ்சு வச்சுருந்தேன். அதை தான் எடுத்துகிட்டு போனால் பாப்பா நல்லா இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாமல் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் அதிகமாக எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. நிறைய போட்டு கொடுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொல்கிறதுக்கு அதெல்லாம் இல்லை, நிஜந்தாங்க. அவள் நல்லா தான் சாப்பிட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிற பாவக்காய்னா. கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாள். நீங்கள் பாவக்காய் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பாவக்காய் ரெசிபி வேணும்னு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல்